இந்த கிறிஸ்மஸ் டைத்தில் பிறந்தனாலையும் நம்ம தெரியல பார்த்துக்குங்க. அந்த பர்த்டே கேக்கு ஆர்டர் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ ரேட்டு சொல்கிறான் பார்த்துக்குங்க. சரி ஓகே உன் கேட்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் என் புருஷனுக்கு பிரெட் வச்சே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பிரெட் இருந்துச்சு பார்த்துங்க. அதை எடுத்துக்கிட்டேன், அந்த சைட்லலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே மாற்றி வச்சாச்சு பார்த்துங்க. ஒரு 2-3 ஓரியோ பிஸ்கெட்டும் இருந்தது, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்துக்குங்க பத்திரமா. நான் எப்படி மேக் பண்ணுறேன்னு மட்டும் பாரு, உன் கேக்கை விட என் கேக்கு மேலே வந்துடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹார்ட் ஷேப்பில் ஒரு கேக்கை மேக் பண்ணி அப்படியே அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணேன் பார்த்துக்குங்க. ஹார்ட்டுக்கு ரவுண்டு வெட்டணும்ல, அதுக்கு கிசானோட குடும்பியை எடுத்து அப்படியே வெட்டி விட்டாச்சு பார்த்துக்குங்க. ரவுண்டு சூப்பராக செம்மையாக அற்புதமாக வந்துருந்துச்சு பார்த்துங்க. எனக்கே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டி மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓரியோ பிஸ்கெட் 2 இருந்துச்சா அதை அப்படியே எடுத்தேன் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹார்ட்லாம் வருதா வரலையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டேன், அப்போ தானே ஈஸியாக இருக்கும் வைக்கும்போது. அதுக்கப்புறம் இந்த ஓரியோ பிஸ்கெட், இந்த ஓரியோ பிஸ்கெட்டில் என்னெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீமை வச்சு கேக்குக்கு வேணுங்கிற அந்த டிசைனையும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்கெட்டு எதுக்கு வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட் அப்படியே குட்டி குட்டியாக உடச்சி போட்டு அதை அப்படியே கொஞ்சோண்டு பால் ஊற்றி சாக்லேட் சிரப்பு செஞ்சாச்சு பார்த்துக்குங்க. எப்படி கடையில் எல்லாமே வாங்காமல் எல்லாத்தையும் நம்ம வீட்டிலேயே பட்ஜெட்டில் முடிச்சாச்சு பார்த்துக்குங்க. அதை அப்படியே உடச்சி போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பாலை மட்டும் ஊற்றினேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா குழுன்னு இந்த மாதிரி சாக்லேட் சிரப் மேக் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சீனி பால் வேணும்ல, அதனால என்ன பண்ணேன், சீனியை ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் ஒரு 4 ஸ்பூன் சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டேரி மில்க் சாக்லேட் அப்படியே மேலே மலைசாரல் மாதிரி தூவ வேண்டாமா, அதனால அந்த சாக்லேட்டையும் எடுத்து அப்படியே நல்லா திருவியாச்சு பார்த்துக்குங்க. திருவி எடுக்கிறதுக்குள்ளே கையெல்லாம் சாக்லேட்டாக ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேறு ஒன்றும் செய்யலை, அந்த சீனி தண்ணி இருந்துச்சு அதை அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஹார்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு பார்த்துக்குங்க. முதல்ல ஒரு செட்டு ப்ரெட்டை வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2வது செட்டு ப்ரெட்டையும் நாங்கள் வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா 3-4 செட்டு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் தானே சாப்பிடணும், அதனால நான் கம்மியாக தாங்க வச்சேன். நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பிரெட் வேணுமோ அத்தனை பிரெட்டை வச்சு நீங்கள் ஷேப் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் கட் பண்ணும்போது 2 பிரெட்டாக வச்சு மட்டும் கட் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ஷேப்பு நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சாக்லேட் சிரப்பை வந்து எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அப்படியே ஸ்பேஸ் இல்லாமல் அப்படியே நல்லா சூப்பராக ஊற்றி விட்டாச்சு பார்த்துங்க. மிச்சம் இருந்தால் இந்த மாதிரி கை வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுங்க. கேக் அசைக்காமல் வச்சு எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக மேலே அப்படியே துருவி வச்சுருக்க சாக்லேட்டை அப்படியே தூவி விட்டுட்டேன். சாக்லேட்டை துருவி வச்சுட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்படி இல்லாட்டி மெல்ட் ஆயிரும் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா, ஹீட் இருக்குல்ல ரூமில், அதனால். அப்புறம் லாஸ்ட்டு சாக்லேட்டுக்கு அந்த சிரப்பு கோட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த சாக்லேட் துருவி வச்சுருக்கதை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்படியே டிசைன் எல்லாம் போட்டு விட்டாச்சு பார்த்துக்குங்க. அது லைட்டாக அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதனால் அந்த கார்டு வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு எக்ஸஸாக இருந்த அந்த சாக்லேட்டு தூள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பார்த்துக்குங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இது தாங்க மெயின், டிசைன் போடணும்ல, அதனால் அந்த ஓரியோ பிஸ்கெட்லேருந்து எடுத்த அந்த க்ரீமை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக உருட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே செரி பழத்தை அப்படியே மேலே தூக்கி வச்சாச்சு பார்த்துக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எவ்வளோ நான் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணேன். உங்களுக்கும் எவ்வளோ பண்ணணும்னு தோணுச்சோ அவ்வளோ நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.